எது சூப்பர் ஸ்டார் படத்தோட நம்ம படம் போட்டி போடுறதா நெவர் அப்படின்ற மாதிரி எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம சிவகார்த்திகேயன் பின்வாங்கி இருக்காரு. இருந்தாலும் நாங்க வந்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி கூலி படத்துக்கு போட்டியா ஒரு மிகப்பெரிய திரைப்படமானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா வேட்டையன். இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதை முடிச்சுட்டு தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படத்தோட ஷூட்டிங்க பிளான் பண்ண மாதிரி பக்காவா முடிச்சதுக்கு காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகா சென் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க படக்குழு. ஆனா அந்த ஒரு டேட்லயே தான் எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய மதராசி திரைப்படத்தை வெளியிடவும் திட்டமிட்டு இருந்தாங்க மதராசி படக்குழு. ஆனா இந்த தேதியிலேயே சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம் வெளியாகிற காரணத்தினால மதராசி திரைப்படத்தை முன்னாடியே ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. அதாவது ஜூலை மாதத்திலேயே மதராசி திரைப்படம் வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கி இருக்கிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே உச்சகட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியா வெளியான அமரன் திரைப்படமானது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன காரணத்தினால மதராசி எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எஸ்கே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்காங்க. கூலி படத்தை பார்த்து எஸ்கே திரைப்படம் ஒதுங்கினாலும் கூட இன்னொரு மிகப்பெரிய திரைப்படமானது வெளியாகி இருக்கு. அதுதான் வார் 2. ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி வார் படத்தோட முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்துச்சு. அந்த திரைப்படமானது 2019ஆம் ஆண்டு வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்திலயுமே ரித்திக் ரோஷன் மற்றும் டைகர் ஷராப் வாணி கபூர் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம்.